ஐயா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க, போலாங்க. போலாமா வாமா சார்? எல்லாரும் உள்ள போலாம். வாங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ, எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடியா இருக்கு இல்லைங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். நீங்க கையெழுத்து போடுறது தான் பாக்கி. வாங்க போறவர் இவர் தான். அப்படியா? ஆமா சார். இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. மேடம் நீங்க கையெழுத்து போடுங்க. நந்தினி நீ கையெழுத்து போடுமா? போட்டுடலாம் மாமா. சார் நீங்க போடுங்க சார். இந்தாங்க, இதில் ஒரு கை நாட்டு போடுங்க. மேடம் நீங்கள் வைங்க. மித்ரா அப்புறமா வைக்கட்டும். மாமா நீங்க வைங்க. கொடுங்க, மாமா வைப்பாரு. இந்தாங்க நீங்கள் வைங்க. இந்தாங்கம்மா நீங்கள் வைங்க. நல்ல ஆதாரம் சிக்கியிருக்கு. இது உடனே ஆதி சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணும். நெட்டு வேற கிடைக்கல, வீடியோ சென்ட் ஆக மாட்டேங்குது. தள்ளி நின்று பார்ப்போமா? தள்ளி போய் பார்ப்போம். போலாமா? ஓகே மாமா, போலாம். வா வரேங்க. நான் வரேன் சார். சரி மாமா, நாங்க போயிட்டு வரோம். நான் கிளம்புறேன் மித்ரா. சரிங்க மாமா. அப்புறம் மித்ரா, நந்தினி உங்கள்கிட்ட பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கா. கவனமா இருந்து காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். விசு போலாமா? போலாம் மேடம். கார்ல போகும்போது சிக்னல் கிடைக்கும், நம்ம அப்போ சென்ட் பண்ணிடலாம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. சரிங்க மாமா. மித்ரம் பார்த்து பத்திரமா போயின்னு. ஓகே ஓகே வர மாமா. போலாம் மேடம்.
நெட்டு வேற கிடைக்கல, வீடியோ சென்ட் ஆக மாட்டேங்குது. என்ன விசு, ஒரே நர்வஸா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். சமாளிக்காத விசு. நீ ஏன் இவ்ளோ நர்வஸா இருக்கன்னு எனக்கு தெரியும். என் பக்கத்துல உட்காந்துட்டு வர்றதுனால கொஞ்சம் நர்வஸா இருக்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு வா விசு. நான் வேணும்னா சாங் ப்ளே பண்ணவா? சரி மேடம். என்னாச்சு மேடம்? எனக்கு வேண்டியவங்க வருவாங்க, அவங்கள பிக்கப் பண்ணிட்டு இப்ப கிளம்பிடலாம். சரி மேடம். என்ன மேடம், பைக்கை கொண்டாந்து கார் முன்னாடி நிப்பாட்டுறாங்க? பாப்போம். ஏய் இறங்குடா. மேடம் என்ன மேடம்? அதான் இறங்குன்னு சொல்றாங்கல்ல, இறங்குடா. மேடம். டேய், என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எடுத்துட்டு போங்கடா. நிப்பாட்டுங்கடா. சம்பளத்தை என்கிட்ட வாங்கிக்கிட்டு விசுவாசத்தை அந்த ஆதிக்கிட்ட காட்டுறியா? என்ன மேடம் சொல்றீங்க? நானும் மித்ராவும் ஒன்னா இருக்கிற வீடியோ எடுத்து ஆதிக்கு அனுப்பதானே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த. என்னது இது? மேடம், நான் வீடியோ எடுத்தேன், ஆனா அனுப்பல மேடம். என்ன மன்னிச்சு விட்டுருங்க மேடம். நான் என்னோட எதிரியவே மன்னிக்க மாட்டேன். என் கூடவே இருந்துகிட்டு குழி பறிக்கிற உன்னை மன்னிப்பனா? என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிங்கடா. போதும், நிறுத்துங்க. இவனை கொண்டு போய் நம்ம குடோன்ல அடைச்சு வைங்க. ஓகே மேடம். கொச்ச துரோகம் பண்ண இவனுக்கு கொச்ச தண்ணி கூட கொடுக்காதீங்க. பயப்படாத, நாங்க உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டோம். நந்தினி மேடம் உன்னை அடைச்சு மட்டும் தான் வைக்க சொல்லியிருக்காங்க, சரியா? ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மேடம் கூட இருந்துகிட்டு மேடத்துக்கு துரோகம் பண்ணுவ? டேய், செத்துற போறான்டா.
ஏய் அப்படியே போட்டேன்னு வச்சுக்க. ஏய் சரி, எடுப்பா. சேரேறா உட்காரு இங்க கிட்டே வா. போய் என்னடா பண்ணுவ? உன்னெல்லாம் நாக்கு அறுக்கணும்டா. கான்ஸ்டபிள் அவனை பிடிங்க. ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்ல தைரியமா இரு. கிடைச்சானுங்களா? சார் தப்பிச்சிட்டாங்க சார். ச்சே, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்கள நாங்க பாத்துக்கிறோம் சார். தேங்க்யூ சார். வசந்த், நான் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டது இந்த இடம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஆதி சார் தான் சொன்னாரு. ஆதி சாரா? அவருக்கு எப்படி நான் மாட்டினது தெரியும்? லாஸ்ட் வீக் ஆதி சார் உனக்கு ஒரு பர்ஸ் கிஃப்ட் பண்ணாரே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அதான் இது. நந்தினியால உனக்கு ஏதாவது ஆபத்து நான் தெரிஞ்சுக்க இந்த பர்சுக்குள்ள ஆதி சார் ஒரு ட்ராக்கரும் மைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. இந்த பர்ஸ்ல இருக்கிற ட்ராக்கர் மூலமா தான் உனக்கு நந்தினியால ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தகவல் சொல்லி போலீஸை கூட்டிட்டு போக சொன்னாரு. அதான் சரியான நேரத்துல வந்து என்னை காப்பாத்திட்டீங்க. சரி வா போலாம். அவங்கள விட்டுறக்கூடாது சார். ஹலோ, என்ன அவனை குடோன்ல அடைச்சு வச்சிட்டீங்களா? மேடம், அது வந்து மேடம், என்ன தயங்குற? உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டானா? அவன் தப்பிச்சு ஓடல மேடம், நாங்க தான் தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். நீங்க தப்பிச்சு ஓடி வந்தீங்களா? என்ன சொல்ற? ஆதி வந்து அவனை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டானா? ஆதி எல்லாம் வரல மேடம், போலீஸ் வந்துருச்சு மேடம். என்ன, போலீஸ் வந்துச்சா? எப்படி? தெரியல மேடம், நாங்க அவனை குடோன்ல கூட்டு போய் கட்டி வச்சிருந்தோம் மேடம். திடீர்னு போலீஸ் வந்துட்டாங்க மேடம். மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி தப்பிச்சு வந்துட்டேன் மேடம். நீங்க யாரும் போலீஸ் கையில மாட்டல? இல்ல மேடம். சரி, ஜாக்கிரதையா இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். டேய் வண்டி ஏறா. சரிங்க. ஓய், நீ எப்போ வந்த? சைலண்டா வந்து உட்காந்துருக்க. நீங்க ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க, தொந்தரவு பண்ண வேண்டாம்னு அமைதியா இருந்தேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்லையே, எனக்கு அப்படி தெரியல. வழக்கமா பேச்சுக்கு நடுவில் வர மாமாவை காணுமே. என்னாச்சு? ஏன் அலற? என் முகத்தை கூட பார்க்காம பேசிட்டு இருக்க. என் மேல எத்தனை கோவமா? உங்க மேல நான் கோவப்பட முடியுமா மாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பா எதுனா சொன்னாரா? அப்பா இப்பெல்லாம் எதுவுமே சொல்றது இல்ல. அம்மா எதுனா சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நீ இப்படி இருக்க மாட்டிய? என்னன்னே தெரியல மாமா. நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது கூட இனம் புரியாத ஒரு கலக்கம் என் மனசுக்குள்ள பரவிட்டு இருக்கு.
அது என்னன்னு எனக்கு வெளிப்படுத்த தெரியல. உன் மனசுல இருக்க கலக்கம் என்னன்னு எனக்கு தெரியும். கற்பனையில கூட என்னால உன்னை வேற ஒருத்தனோட யோசிச்சு பார்க்க முடியாது. கவலைப்படாத. உன்னை அப்படி ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் நிறுத்தினா உன் மனசு என்ன பாடுபடணும் எனக்கு தெரியாதா? என் பர்த்டே வரைக்கும் நான் வெயிட் பண்ண போறதில்ல. அதுக்கு முன்னாடி அம்மாவை கன்வின்ஸ் பண்ற சூழ்நிலை வந்தா நம்மளை பத்தின உண்மையை சொல்லிடுவேன். அம்மா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க கல்யாணத்தை எனக்கு மண்டபம் வரைக்கும் கொண்டு போறதுக்கு விருப்பம் இல்லை. என்ன மாமா சொல்றீங்க? நான் தேடிட்டு இருக்க ஆதாரம் அதுக்குள்ள கைக்கு கிடைச்சிடும். ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் வச்சு அம்மா கிட்ட உண்மையை சொல்லி அவங்கள சங்கடப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நீயும் நானும் வேற ஒருத்தர் பக்கத்தில் நிற்க வேண்டியிருக்கோம். நம்ம மனமேடை வரைக்கும் போக வேண்டியிருக்கோம்லாம் நினைச்சு நீ பயப்படாத. நான் இருக்கேன், தைரியமா இரு. அருண், மா, உன்னோட கல்யாணத்துக்கு ஆதி தான் முன்னாடி நின்னு எல்லா ஏற்பாடையும் கவனிச்சான். அதனால எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. இப்போ ஆதி கல்யாணத்தை நீ முன்னாடி நின்னு எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். ஓகேம்மா. வெளியூர்ல இருந்து கல்யாணத்துக்கு வரவங்க ஸ்டே பண்றதுக்கு மண்டபம் பக்கத்திலேயே ஹோட்டல் ரூம் புக் பண்ணணும். சரிம்மா. மித்ரா, அந்த வானரத்தை பாத்தியா? எல்லாத்துக்கும் வேண்டாம் வெறுப்பாவே பதில் சொல்லிட்டு இருக்கான். அகிலாவை எதிர்த்து பேச முடியாதுல்ல ஆண்டி, அதான். மார்னிங்ப்பா. மார்னிங்மா. குட் மார்னிங் ஆதி. குட் மார்னிங் ஆதி. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆதி. சொல்லுங்கம்மா. உன்னோட கல்யாணத்துக்காக ஷாப்பிங்க்கு போறோம். நீயும் எங்க கூட வா. நான் எதுக்குமா? நீங்களே போயிட்டு வாங்க. உன் கல்யாணத்துக்காக தானே ஷாப்பிங் போறோம்னு சொல்றேன். நான் எதுக்குன்னு கேட்டா எப்படி ஆதி? அதானே. ஏன் ஆதி, உனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசினா எப்படி? உனக்கு ஷாப்பிங் பண்றதுக்காக தானே கூப்பிடுறோம். வா, கிளம்பி போயிட்டு வந்துடலாம். அது இல்ல ஆதி, இப்போ எங்களுக்கு ஏதாவது வாங்குறதா இருந்தா பரவாயில்ல. உனக்கு Dress, செயின், மோதிரம், பிரேஸ்லெட் இதெல்லாம் வாங்கணும்ல. அப்ப நீ வந்து செலக்ட் பண்ணதானே நல்லா இருக்கும். அதுக்காக தான் உன்னை அக்கா ஷாப்பிங்க்கு கூப்பிடுறாங்க. ஆதி, உனக்கு தேவையானத நீ பார்த்து செலக்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். அதுக்காக தான் உன்னை ஷாப்பிங்க்கு கூப்பிடுறேன். வா, போயிட்டு வந்துடலாம். இல்லம்மா, நீங்க பார்த்து உங்க விருப்பத்துக்கு உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிடுங்க. என்னோட விருப்பம் தான் உன்னோட விருப்பம், எனக்கு பிடிச்சதுதான் உனக்கு பிடிக்குங்கிற அர்த்தத்துல சொல்றியா? இல்ல வர பிடிக்காம அப்படி சொல்றியா? பாயிண்ட் பிடிச்சிட்டா. ஏற்கனவே நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேம்மா. அதை என்னால் டினை பண்ண முடியாது. சாரிம்மா, நான் வரல.